ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருங்கிற கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. மொத்தமாக வந்து ஒரு 309 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்து பெண்களுக்குலாம் வந்து கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 24 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து பாருங்கள் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மொத்த வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் 309 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி விசா வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு வந்து 309 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி தான் வந்து பாருங்கள் பிஎஸ்சி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் எனி டிசிப்ளின் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு செமஸ்டர்லனாச்சும் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்தவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10th இல்லைனா 12th வந்து பாருங்கள் இங்கிலீஷ் வந்து ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து நீங்கள் இங்கிலீஷ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து 27 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் வந்து 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது 25 ஏப்ரல் அன்றைக்கி தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதேமாதிரி க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 24 மே வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து லேட்டராக வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதாவது வெப்சைட்டில் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எப்போங்கிறத. ஸோ அதேமாதிரி சேலரியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து பாருங்கள் 40,000லேருந்து 1,40,000 1,40,000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சேலரி. 40,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பர் ஆனமுக்கு வந்து பாருங்கள் 13 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 90,000 1 லட்சம் கிட்டக்க உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் இங்கே கட் ஆஃப் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் வந்து உங்களோட ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஓபிசிக்கான சர்டிஃபிகேட்டுமே வந்து இந்த 2025, 26 இந்த இதில் நீங்கள் எடுத்ததாக வந்து இருக்கணும், கரண்டாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கான சர்டிஃபிகேட்லாம் வந்து இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் இருக்கும், வாய்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்டு, ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் நான் சொன்ன பற்றில இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 25 ஏப்ரலில் தான் அப்ளை பண்ண முடியும். க்ளோசிங் டேட்டுனா வந்து 24 மே வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்டி அதுக்கப்புறம் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து உங்களுக்கு ஃபீஸே வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் 1000 ருபீஸ் வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இதை தவிர உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் நான் சொன்ன பற்றில அது வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் வந்து உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து இருக்கும். டெஸ்ட்டோட லாங்குவேஜுமே வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.